ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்டி ப்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் அண்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார் வாங்கலாமா வேணாமான்றது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் காரோடைய பேக்கிங் கவரு. ஸோ இந்தமாதிரி தான் பேக்கிங் போட்டிருக்கோம். சூப்பர் ரேசிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ஓட்டி நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. ஸோ இது ஓப்பன் பண்ணதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க. ரிமோட் கண்ட்ரோலு ஆர்சி ரேடியோ கண்ட்ரோல் சொல்லி போட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி போடணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் உள்ள பேட்டரிக்கு சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேம்போகினி கார். ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரியல் லேம்போகினியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க காப்பி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் தான் இது. ஸோ நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் வெயிட்டாகவே இருக்குது இந்த கார். அவ்வளோ ஒன்றும் வெயிட் ஒன்றும் தெரியல. ஸோ ஓகே, ஸோ இருங்க இப்போ நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே 2 பேட்டரி போடுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ காருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி காருக்கு போட்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது மட்டும் தான் சார்ஜ் போட முடியும், அதுவும் இந்த கேபிள் வச்சு நீங்கள். ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன். ஸோ ஏன்னா இதேமாரி பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி விளையாடுற காராகவே மாறிட்டு இருக்கும். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி வாங்கி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சில ரிமோட் கண்ட்ரோல் காருக்கெல்லாம் 4 பேட்டரி வரும். ஸோ அதை வந்து இவங்க தவிர்த்துருக்குறாங்க. ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் நல்ல விஷயந்தான் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சார்ஜபிள் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 2 அது சார்ஜ் போட்டு கூட நீங்கள் ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதில் இப்போ சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் இது. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது இந்தமாரி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன பின்னுன்னு எனக்கே சுத்தமாக தெரியல. சரி ஓகே, இப்போ சார்ஜ் பண்ணி பார்க்கலாம், சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது வாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தமாரி பேட்டரிக்கு ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டில் போட்டு ஏற்றணும். இந்த சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது என் வீட்டில் இருந்த எம்ஐயோட சார்ஜர் இது. ஸோ இது கம்மியான வாட்ஸ் தான் இது. ஸோ இதில் போட்டு தான் நான் ஏற்றுறேன். ஸோ 33 வாட்ஸ்லலாம் போட்டுறாதீங்க, இந்த பேட்டரி வெடிச்சிரும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வாட் சார்ஜிங் போட்டுருந்தால் அதில் மட்டும் போடுங்க. போக மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக போயிடுச்சு. ஸோ வாங்க சார்ஜ் ஏற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சார்ஜ் ஏறுது. இந்த பாருங்கள், இந்தமாரி தான் சார்ஜ் ஏறும். ஸோ கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறினோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கார் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டுக்கு பேட்டரி போட்டுடலாம். எப்படியோ 2 பேட்டரி வாங்க வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது. இதுவும் சார்ஜிங் பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, பரவாயில்ல. ஓகே, 2 பேட்டரி எடுத்தாச்சு. இப்போ போட்டுடலாங்களா? 1 2. ஓகே ஓகே, இப்போ இது மூடிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டுக்கு பேட்டரி போட்டாச்சு. ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் பேட்டரி தான் சார்ஜ் ஏறுது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறிச்சு. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டாச்சு. ஸோ வாங்க இப்போ கார் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். வாவ், சூப்பராக இருக்குதா காரு. ஆஹா, லைட் வேறு எரியுதா. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது ஃப்ரெண்ட்ஸ் காருக்கு. பேக்வேர்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியல. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது. ஃப்ரண்ட் வேர்டு போகும்போது லைட் எரியுது. ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஒரு கையால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பிடிச்சிட்டு கார் ஓட்ட முடியல என்னால். ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓ, கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லி. ஆஹா, இப்படியா?
ஓகே. ஓ, சுத்தெல்லாம் போடுதுக்கா, ட்ரிஃப்டெல்லாம் பயங்கரமாக போடுது காரு. வாவ். HSL வந்து பார்த்தீங்கன்னா GTF5ல கார் ஓட்டுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த கார் ஓட்டும் போது. ஓகே, இப்போ இந்த ஆங்கிளில் போய்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இது 599க்கு இது வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த காரு. ஸோ உங்கள் அக்கா பசங்களுக்கு இல்லை உங்கள் அண்ணன் பசங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்னொரு ரிவ்யூ சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவுத்தில் அதிகமாக இடிக்கும் போது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் விளையாடணும். ஸோ நீங்கள் அதிகமாக செவுத்தில் இடிச்சிங்க அப்படின்னா இந்த கார் டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு லேக்னஸ் ஃபீல் ஆனதே கிடையாது. ஸோ ரிமோட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நல்லாவே போகுது கார் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதேமாரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.